என்னடா மேஜிக் பண்றீங்க? ஹாய் மக்களே, வெல்கம் டு ஃபில்ம் லைப்ரரி. நான் உங்க சந்துரு. ஸோ இன்னைக்கு நம்ம தலைவரோட வேட்டையன் ப்ரிவியூ வந்துருச்சு. ஸோ லைக் மியர்லி டீசர் தான். ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச் வேற வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் தலைவர் என்ட்ரி கொடுக்கல. ஸோ தலைவர் ஸ்பீச்சுக்காண்டி மரண வெயிட்டிங் கரெக்டாக வந்து ப்ரிவியூ விட்டுட்டாங்க. அதாவது சன் டிவியில் அஃபிஷியல் பேஜில் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு நம்ம ஒப்பீனியன்ஸ் நம்ம அடுத்த விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ ஸ்ட்ரைட் இன்டு த ப்ரிவியூ. Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. இந்த நாட்டுல லட்சக்கணக்கான போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது. மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் தைரியமா என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸா இருக்காங்க. ஒரு பொருளை கைமாத்தா கூப்பிட்டா ஒரு பேர் வர மாட்டேங்கானோ. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு இடம் வந்திருக்காங்களா? நம்ம ஊர்ல 4 பப்ளிக்கை கொலை பண்ணா டிரான்ஸ்பர் அடிப்பானுல. சோ என்கவுண்டர்ங்கிற பேர்ல கொலை பண்றதுதான் ஹீரோயிசம். இஸ் இட்? என்கவுண்டர்ங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை மட்டுமல்ல, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அக்டோபர் 10 தெருக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் வேற மாதிரி. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலைவர் வந்து எப்போ கமர்ஷியல் சைடு தான். எப்பவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கமர்ஷியல் தான் அவரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்டவுன் டைரக்டர்ஸோட வந்து செம்மையான ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம், ஒரு கான்செப்ட் சென்ட்ரிக் உள்ள ஒரு படத்தை வந்து தலைவர் வந்து ஏத்து நடிச்சிருக்காப்ல. வேற மாதிரி அதுதான் உண்மையான எதிர்பார்ப்புனே சொல்லலாம். தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து படம் எப்படி எல்லாம் பிரச்சனை கிடையாது. தலைவரை பார்த்தா போதும், பார்த்துட்டு வந்துட்டா போதும், அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா அந்த கண்டென்ட் பேஸ்ட் இருக்க பாத்தீங்களா, அதுதான் மேட்ரு. ஸ்கிரிப்ட் பேஸ்ட் வந்து ஒரு செம்மையா ஒரு சூஸ் பண்ணி ஒரு நடிக்க போறாப்ல அப்படிங்கிற போது இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸைட். எப்படி இருப்பாரு அதுல வந்து, எப்படி இருப்பாரு தலைவர், என்ன கான்செப்ட். ஜெய்பீம் வந்து ஒரு சரியான ஒரு சரியான ஒரு த்ரில்லர் படம். அது வந்து எப்படின்னா, அது வந்து த்ரில்லர் சொல்ல முடியாது, ஒரு கான்செப்ட் சென்ட்ரிக் பேஸ்ட் படம். ஆனா வந்து ஒரு சோசியல் ஒரு மெசேஜோட ஒரு வேற மாதிரி எடுத்திருப்பாப்ல, உடிக்கிருப்பாப்ல டைரக்டர். ஆனா தலைவர் படம் இருக்கும் போது அது சோசியல் மெசேஜும் இருக்கும், அந்த மக்கள் பிரச்சனைகளும் இருக்கும். அதோ சமயம் தலைவர் அதை ஹேண்டில் பண்ண தலைவர் ஸ்டைல்ல இருக்கும், மாசம் இருக்கும். அதான் விஷயம். தலைவர் அதுக்குள்ள இருக்கும் போது அது எப்படி இருப்பாப்ல, அது எப்படி ஹோல்ட் பண்ணுவாப்ல அப்படிங்கிறது தான் மேட்ரு. போலீஸ்காரரா வந்து சொல்லவே தேவையில்ல, என் தலைவர் வந்து நொறுக்கி விட்டுருவாப்புல போலீஸ்காரரா. எங்க நாங்க அலெக்ஸ் பண்ணிலும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் போலீஸ்காரங்களா, அது பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து இப்போ இதுல வந்து பேரு வேற வந்து அபிஷியலா வந்து விடாம வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஆடியோ லான்ச் தான் விட போறேன்னு இருக்காங்க. ஸோ வந்து அதுவும் இதுதான். ஸோ வேற மாதிரி அது பிக் பீலாம் லாஸ்ட் பார்க்கும்போது ஷேஷன் ஆஃப் இந்தியன் சினிமா அண்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா, ஸோ 2 பேருக்கும் வேற மாதிரி இருக்க போது நினைக்கிறேன். ஸோ செம்ம எக்ஸைட்டடா இருக்கு, செம்மையா இருக்கு. அதாவது தலைவர் தான், வேற எதுவுமே கிடையாது. ஞானவேல் சார் வந்து is going to show the other side of தலைவர் with a strong content based film. So it's very much excited. நான் மட்டும் மொத்த வேர்ல்டு வைட் தலைவர் வேணும், செம்ம எக்ஸைட் வெயிட் பண்ணதுக்கு. அக்டோபர் 10 தியேட்டரில் ரிலீஸ், வேர்ல்டு வைட் ரிலீஸ், குளோபல் ரிலீஸ், அவ்வளோதான். ஸோ வேற ஒன்றும் கதை கிடையாது மக்களே, அவ்வளோதான். ஸோ தலைவரோட ட்ரெய்லரில் எல்லாம் தலைவரோட படம் ரிலீஸை பார்த்துட்டு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறோம். ஸோ அன்டில் பை ஃப்ரம் சந்து, பாய் மக்களே.